ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த பூ வச்சு கூட இப்படி சூப்பரான பொரியல் செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டு தான் இந்த முருங்கைப்பூ வச்சு தான் இப்போ நம்ம ஒரு பொரியல் செய்ய போகிறோம். இது வரைக்கும் நான் அந்த பொரியல் செஞ்சதும் கிடையாது, சாப்பிட்டதும் கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா. அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த முருங்கைப்பூவெல்லாம் நல்லா அந்த பழுத்த பூ இல்லாமல் நல்ல பூவாக இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து அதை வாஷ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா பொடி பொடியாக வெங்காயமும் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலப்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதில் சேர்த்து நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த வாஷ் போட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பூ தண்ணி இல்லாமல் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதுவும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் தண்ணியை நம்ம அப்படியே ஊற்றிடக்கூடாது. அப்படியே ஊற்றி வேக வச்சா அது முருங்கைக்கீரை மாதிரி தான் இது. அதனால் லைட்டாக அப்படி தெளித்து விட்டு நல்லா வேக வச்சுக்கணும். தெளித்து கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேங்காய் போட்டால் சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த கோஸு இருக்குது பார்த்திங்களா, கோஸு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு இதோட டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் சரி தேங்காய் துருவி போடலாம். ஆனால் அந்த துருவுறதுக்கு டைம் இல்லை அப்படின்றனால தேங்காய் தண்ணி சேர்க்காமல் மிக்சியில் போட்டு ஓட்டினா நல்லா சூப்பராக உதிரியாக துருவின மாதிரியே வந்துடும். அது மாதிரி அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பூவை திறந்து பார்த்தா நல்லா சூப்பராக அந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த தேங்காய் அதையும் அது கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டினதுக்கப்புறம் எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். சூப்பராக இது வரைக்கும் நான் இந்த பூ சாப்பிட்டதே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு விளாக்கில் பார்க்கலாம். டாடா.